ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாடினங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தீபம் ஏற்றுறதுக்கு நான் விளக்கு எல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அந்த டைமிங்கில் சில பேர் பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சு அதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுறது அந்த டைமிங்கில் ஒத்து வராது. கொஞ்சம் அட்வான்ஸாகவே எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ஏற்றுறதோடு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மழையும் பார்த்தீங்கன்னா விடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக எங்கள் ஊரில் ஹெவியான மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எங்கள் ஊர்லன்னு நிறைய மாவட்டங்கள்லேயும் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சரி டைமிங்கில் மழை விட்டுடும் விளக்கேற்றுற நேரம் அப்படின்னு பார்த்தாலும் விடவே இல்லை. நல்லா பெஞ்சபடியே தான் இருந்துச்சு மழை நல்லாவே. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அது அப்படியே இருக்கிறபடியே இருக்கட்டும் போயிட்டோம் அப்படின்னுட்டு நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்காமல் நம்மளால் எங்கெல்லாம் ஏற்ற முடியுமோ அங்கே மட்டும் ஏற்றுவோம் அப்படின்னுட்டு அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நான் விளக்கேற்றுறதுக்கு. எப்போதுமே பாருங்களேன், வருஷம் வருஷம் கார்த்திகை தீபம்னாலே மழை அதிகமாகவே இருக்கும். எப்பயாவது ஒரு வருஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மழையே இல்லாமல் இருக்கும். அது எப்போ பார்த்தாலும் வருஷம் வருஷமே மழை இருக்கிறதுனால அந்த விளக்கேற்றும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாகவே போயிடும். சரின்ட்டு அப்புறம் வாசலில் ஒரு குத்து விளக்கு, பூஜை அறையில் ஒரு குத்து விளக்கு வச்சுட்டு அப்புறம் அதை சுற்றி நான் அகல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் நம்ம திருவண்ணாமலை தீபம் பார்த்துட்டு அப்புறம் விளக்கேற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் விளக்கும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி 6 மணி ஆகிடுச்சு. சரி விளக்கு ஏற்றிடுவோம் அப்படின்ட்டு விளக்கு ஏற்றினேன். ஆனால் காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. காற்று அடிக்கிறதுனால விளக்கு எரியுதோ என்னமோ. நாள் பார்த்திங்கன்னா பரணி தீபம் ஏற்றி காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மழையும் பெஞ்சிக்கிட்டே இருந்தனால விளக்கு அணைஞ்சு போயிடுச்சு. எங்கே அதேமாரி ஆகிடுதோ என்னமோன்னு நினச்சிட்டு பயந்துக்கிட்டே தான் ஏற்றினேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சேரை போட்டு அதில் ஒரு சணல் சாக்கை வச்சு அப்படியே மறைச்ச மாதிரி வச்சுருந்தேன். அந்த சைட்லேருந்து தான் எனக்கு காற்று பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். அதனால் அந்த சைடு காற்று வராத அளவுக்கு கொஞ்சம் மறைச்ச மாதிரி வச்சுட்டு அப்புறம் நான் விளக்கு ஏற்றினேன். ஆனால் பரவாயில்ல, விளக்கு நல்லாவே எரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ், காற்றுல அணையாமல். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அதாவது நைட்டில் நம்ம விளக்கு ஏற்றிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம அழகாக தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். நான் நிறைய வீடியோ எடுப்போம் நான் தெருவுக்குள்ளே போய் தெருவில் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எடுக்க முடியல, மழை ஊற்றிக்கிட்டே இருந்துச்சுனால அதனால் வெளியிலே வர முடியல. சரி வீட்டிலேயே நம்ம வீட்டில் எடுத்தது மட்டும் எடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் ஏற்றினதை மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். வெடி கூட வெடிக்க போக முடியல வெளியில். அதனால சரி வீட்டிலே தான் இருந்தோம். அப்புறம் வாசல்லையும் விளக்கேற்றிட்டு உள்ளேயும் பூஜை அறையிலையும் விளக்கேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் எப்போதுமே வாசலில் விளக்கு ஏற்றிட்டு தான் உள்ளே ஏற்றுவேன். அப்புறம் திருவண்ணாமலை தீபமும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நான் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். பாருங்கள், அதை பார்த்துட்டு சரி அப்புறம் மறுபடியும் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன். விளக்கெல்லாம் ஏற்றி பிரசாதம்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இப்போ பூஜை பண்ணுறதுக்கும் ரெடி பண்ணிட்டேன். நானும் என் பையன் மட்டும்தான் இருந்தோம். 2 பேரும் தான் சாமி கும்பிட்டு வந்தோம். எங்கள் மாமா கடையில் இருந்ததுனால வர முடியல அவங்களால. அதனால சரி நாங்கள் 2 பேருமே நீங்கள் 2 பேருமே சாமி கும்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு தான் அப்புறம் நாங்களே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போதும் வருஷம் வருஷம் எங்கள் அம்மாவும் கூட இருப்பாங்க. இந்த வருஷம் அவங்க வரல, அவங்க ஊர்லேயே தான் இருக்கிறாங்க. வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை, ஃபீவர், நல்லா சளி பிடிச்சிக்கிடுச்சு. அதனால வாய்ஸ் ஒரு மாதிரியே டல்லாக இருக்குது. அதனால நான் வீடியோ கூட போடவே இல்லை ஒரு வாரமாக. பிரசாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அவல் பொரியும் அப்பம் தான் செஞ்சு வச்சுருந்தேன். நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கங்கிறத சொல்லுங்கள். நாங்கள் எப்போதுமே வருஷம் வருஷம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிடுவோம். நாங்கள் எப்படி கும்பிடுவோங்கிறது தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி கும்பிடுவீங்க, என்ன மாதிரி செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவீங்கிறதும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோடய யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணினதே நான் அந்த தீப கார்த்திகை வீடியோ தான். அதாவது ஒரு பூஜை வீடியோ தான் போடணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. நான் அதனால் அதை தான் ஃபஸ்ட் டைமாக போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுவே வந்து எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு நமக்கு இந்த 1 இயர்க்குள்ளே நம்ம மானிட்டேஷன்லாம் வாங்கிடுவோம் அப்படிங்கிறது. இதுக்கு காரணமும் பார்த்திங்கன்னா, உங்களோட சப்போர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்திருக்க முடியாது. நீங்கள் இதுமாரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, எனக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் தான் குடுத்தேன். அது எப்படி குடுக்குறதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு மாதிரியா பதட்டமாவும், பயந்து போய் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம தான் நான் பேசி அந்த வீடியோவ போட்டிருந்தேன். சரி ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே உள்ளது தானே. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த செய்யும்போது அந்த பயம் இருக்க தானே செய்யும். கொஞ்சம் பழக பழக தானே நமக்கு அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வரும் அந்த பயத்துலேருந்து. அதேமாரி தான் நானும். அந்த வீடியோவுமே பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக விளக்கேத்தி நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. என்ன ஒரு குறைனாக்கா, மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விளக்கு ஏற்றிருப்பேன். நிறைய இந்த காம்பவுண்ட்லலாம் நிறைய ஏற்றுவேன். அதெல்லாம் தான் ஏற்ற முடியாமல் போயிடுச்சு. இந்த காம்பவுண்ட்லலாம் ஏற்றிட்டு பார்க்கும்போது பார்த்தா இன்னும் ஒரு அழகாக இருக்கும். அது முடியல. நீங்கள் எத்தனை பேர் உங்கள் ஊர்லலாம் மழை பெஞ்சுது பெய்யல, நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்க, எப்படி விளக்கேத்துனீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.